நம்பு பிள்ளையே. கை தவறினா பொருள் உடையும் என்று யோசிப்பவர்கள் வாய் தவறினா மனம் உடையும் என்று யோசிப்பதே இல்லை. ஒவ்வொரு உறவுகளை கடக்கும் போதும் ஒவ்வொரு அனுபவமும் மறக்க முடியாத காயங்களாக இருக்கின்றது. உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்களே. அதில் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று யாரும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் உன் வாழ்வில் வர காரணம் நீ செய்த கர்மவினைகளே ஆகும். பணம், பதவி, சாமர்த்தியம் இதன் மூலமாக எல்லாம் என்னை அடையவே முடியாது. உண்மையான அன்பும் பக்தியும் இருக்கின்றவன் என்னை தேடி வரவே வேண்டாம். நானே அவனை தேடி போவேன். இது சத்தியம் குழந்தையே. கர்மாவை மாற்ற முடியாது. கடவுளை எதற்காக கும்பிட வேண்டும் என நீ நினைக்கலாம். கர்மாவின் தீவிரத்தை குறைத்து அதை நல்ல வழியில் மாற்ற வழிகாட்டுவதற்கு குரு வழிபாடு முக்கியம் குழந்தையே. கடவுள் கவலையில்லாத வாழ்க்கையை யாருக்குமே தருவதில்லை. ஆனால் கவலையை தாங்கும் மன வலிமையை கேட்டால் நிச்சயமாக தருவார். உடனிருந்தும் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வையும் சொல்வார். நான் இருக்கும் வரை உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது தங்கமே. நீ அமைதியாக இரு. உன் வாழ்க்கை என் கையில், என் கை உன்னிடத்தில். நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன். என்னை திட்ட உனக்கு அனைத்து உரிமையும் உண்டு. என் மகள் என்னை திட்டினால் நான் ஏன் கோபம் கொள்ளப் போகின்றேன்? நீ என் செல்ல மகள். நீ வாழ்வில் நன்றாக உயர்ந்து தலை நிமிர்ந்து வாழ்வார். சத்திய வாக்கு குழந்தையே. பணம் கூட சில இடங்களில் மட்டும்தான் தேவைப்படுகின்றது. ஆனால் பொறுமை எல்லா இடங்களிலும் தேவைப்படுகின்றது. பொறுமையாக இரு. உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னை நினைத்துப் பார். நீ பிரச்சனைகளை கடந்து வருவார். உன் கஷ்டங்கள் எல்லாம் இந்த வருடத்தில் முடிந்துவிடும். வருகிற வருடம் உனக்கு வசந்த காலமே. வாழ்க்கை அழகானது தான். கவலை என்னும் கரைகளை துடைத்தெறிந்து விட்டான். நடந்ததை எண்ணி வருந்துவதும் நடக்கப் போவதை எண்ணி குழம்புவதும் இன்று நடக்க வேண்டியவற்றை சரிவர நடக்க விடாமல் தடுத்துவிடும் குழந்தையே. விழுதல் என்பது வேதனை. விழுந்த இடத்தில் மீண்டும் எழுதல் என்பது சாதனை. நேற்று நடந்ததை கடந்து செல். இன்று நடந்ததை கற்றுக்கொள். நாளை நடப்பதை எதிர்கொள். பல பேர் தங்களுடைய அறிவாளித்தனத்தை அடுத்தவரிடம் குற்றம் காண்பதில் மட்டும்தான் நிரூபிக்கின்றார்கள். அவர்கள் பேச்சையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாதே குழந்தையே. உனது இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. துணையாக நான் இருக்கின்றேன். மன்னிக்க முடியாத தவறுகளையும் யாரோ சரியென்று ஆதரிக்கத்தான் செய்கின்றார்கள். எல்லாம் ஆதாயத்தின் அளவை பொறுத்தது குழந்தையே. முயற்சியில் வரும் தவறுகள் பிழையில்லை. தவறு வருமோ என்று முயலாமல் இருப்பதே மிகப்பெரிய வாழ்க்கை பிழை. முதலில் கொடுத்த அன்பை கடைசி வரை மாறாமல் கொடுப்பவர்கள் நம் உறவல்ல, நம்முடைய உணர்வு. நீ கருவில் இருக்கும் போது உன் கர்ம வினைகளை இறைவன் தீர்மானித்து விடுகின்றான். அதன்படித்தான் உன் வாழ்வு அமையும். நீ சரணடைந்தால் உன் கர்ம வினைகளின் தீவிரத்தை குறைத்து உனக்கான நல்ல வழியை நான் காண்பிப்பேன் குழந்தையே. எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நாம் நம்புகின்ற இறைவன் என்னை காப்பார் என்ற நம்பிக்கையுடன் கடந்து செல். உன் நம்பிக்கை உன்னை நிச்சயமாக காக்கும். வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் தான் மிகப்பெரிய சொத்து குழந்தையே. ஒருபோதும் இதை இழந்து விடாதே. இங்கு கை கொடுத்து தூக்கி விடுபவர்களை விட தூக்குவது போல் கீழே போட்டவர்களே அதிகம். சற்று மனிதர்களிடம் விழிப்புடன் இரு. பலவீனம் தெரியும்படி எல்லோரிடமும் பேசாதே. பலம் தெரிய வேண்டும் என்றால் யாரிடமும் அதிகம் பேசாதே. எல்லோரிடமும் இருக்கின்றது சமாளிப்பதற்கான சரியான போலி வார்த்தைகள். நீ தாமதமாக கற்றுக்கொண்டதை உன் குழந்தைக்கு ஆரம்பத்திலிருந்தே கற்றுக்கொடு. என் தங்கமே, யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம். இனி உன்னை தேடியே அனைத்தும் வரும். பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்பவனை விட பெண்களுக்கு உணர்வுகள் உண்டு என்று புரிபவனே போதுமானவன். உன் பலவீனத்தை யாரிடமும் பகிரக்கூடாது. பலத்தை சீண்டி பார்க்கும் வீரர்களை விட பலவீனத்தை சீண்டி பார்க்கும் கோழைகள் தான் இங்கு அதிகமாக உள்ளனர் குழந்தையே. முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும். காலம் நீ பயந்தாலும் ஓடும், பணிந்தாலும் ஓடும். துணிந்தால் மட்டுமே உன் பின்னால் ஓடி வரும். விளக்கம் சொல்லி உறவை தொடர்வதை விட விலகி இருந்து உன்னை அறிந்து கொள்ள வைப்பது சிறந்தது குழந்தையே. எத்தனை சோதனை வந்தாலும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையே உனது தைரியமாக இருக்க வேண்டும். இனி உன் வாழ்க்கையில் நிதானமாக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும். உன் முயற்சிக்கான பலன்
நிச்சயமாக கிடைக்கும். கலங்காமல் தைரியத்தோடு இரு. உன் வாழ்க்கை மாறுவதை கவனி. நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய். என் வைரமே, யார் மீதும் அதிக அன்பு வைக்காதே. பின் அதுவே உன்னை வீழ்த்திவிடும். அதற்காக அன்பில்லா மனிதனாக வாழ்ந்து விடாதே. வாழ்க்கை நரகமாகிவிடும். அன்பு கொள், உரிய இடத்தில் மட்டும். வாழ்க்கை செழிக்கும். நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும். பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை குழந்தையே. உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும் குழந்தையே. உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும். நான் உனக்காக எப்போதும் எல்லா ரூபத்திலும் துணையிருப்பேன். தீமைக்கு ஒரு முடிவு உண்டு குழந்தையே. கலங்காமல் தைரியத்தோடு இரு. நான் செய்த தவறை நான் உணர்கின்றேன். தயவு செய்து என்னை இதிலிருந்து விடுவித்து எனது கர்மாக்களை அடியோடு ஒழித்து என்னை காப்பாற்றுங்கள் என்று என்னிடம் வந்திருக்கின்றாய் அல்லவா? நான் இருக்கின்றேன் குழந்தையே. கலங்காதே. உன் கர்ம வினைகளை எனக்கு தானமாக கொடுத்து விடு. இனி நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில்